இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எசாயா 66:5 அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி காணப்படுவார் என்று வாசிக்கிறோம். He shall appear to your joy. அன்பான குடும்பத்தின் மக்களை, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ஆண்டவராக அவர் காணப்படுவாராம். நம் ஆண்டவர் நம்மை துன்புறுத்துகிற ஆண்டவர் அல்ல. நம் ஆண்டவர் நம்மை கஷ்டப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. நம் ஆண்டவர் நம்மை வேதனை மீது வேதனை கூட்டுகிற ஆண்டவர் அல்ல. வேதனை கொண்டு வருவதெல்லாம் பிசாசு, மனபாரங்களை கொண்டு வருவதெல்லாம் பிசாசு. அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடே இந்த உலகத்தில் வாழ அவர் விரும்புகிறார். அதற்கென்றே அவர் தம்மை அர்ப்பணித்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போலதான் பரமபிதா நம்மை நடத்துகிறார். நம்ம பிள்ளை கஷ்டப்படுவதை நம்ம பார்த்துட்டு இருப்போமா? நம்ம பிள்ளை கஷ்டப்படணும்னு சொல்லி காரியங்களை அனுமதிப்போமா? அல்லது நமது பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று நாம் காரியங்களை செய்வோமா? ஒரு நாளுமே அவரை நேசிக்கிற ஒரு தாய் தந்தை செய்யவே மாட்டாங்க. ஏனென்றால் அந்த ஒரு பாசம், அந்த ஒரு உணர்வு, நாம் கஷ்டப்பட்டாலும் கூட என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் முற்படுவோம். நம் ஆண்டவரும் அதே போலதான். எனவேதான் பக்தன் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகபடி காணப்படுவார். அவர் வேதனைப்படுத்துகிற ஆண்டவராக அல்ல, பயமுறுத்துகிற ஆண்டவராக அல்ல, கொடூரமான காட்சியை நமக்கு தந்து நம்மை வேதனைப்படுத்துகிற ஆண்டவராக அல்ல, நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஆண்டவர் முற்பட்டு கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலையானாலும் ஏதோ ஒரு சந்தோஷத்தை நமக்கு தந்து நம் மகிழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் இந்த காலை நேரத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான குடும்பத்து மக்களை, ஒருவர் இந்த நாளிலே நம் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படியாய் நான் காணப்படுவேன். நாம் போகும்போது, நாம் வரும்போது, ஜனங்களை சந்திக்கும் போது, நம் வேலை ஸ்தலங்களிலே வேலை செய்கின்ற பொழுது, நமது காரியங்களில், நமது ஊழியத்திலே சந்திக்கின்ற பொழுது, ஜனங்களை சந்திக்கின்ற பொழுது, கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலே நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய் அவர் முற்படுவார். நிச்சயமா அந்த சந்தோஷத்தை நாம் பெறுவோம். அந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் தாண்டி செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துகிறார் என்பதை யோசித்து நினைத்து பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் அழகாக நம்மை நடத்தி கொண்டு போவதை நம்மால் உணர முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் என்று வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, சோர்ந்து போய் கலங்கி போய் வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற ஜனங்களை நீங்க சந்திங்கப்பா. சந்தோஷமான செய்திகளை கேட்க முடியாத பலத்தை தாரும். பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அழித்து போடும் அப்பா. எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நீர் கூட இருப்பதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இந்த நாள் மகிமையுள்ள சந்தோஷத்தின் நாளாக உருவாக்கித்தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.